புத்திசாலித்தனமா பேசுறானா? வீட்லேயும் தான் புத்திசாலித்தனம் இல்லை, வெளியில் போனால் புத்திசாலித்தனமா பேச மாட்டேங்கிறானே. புத்திசாலித்தனமா பேசுனா தான் டைவர்ஸ் கொடுத்துட்றீங்களே. அறிவாளி புருஷன்கிட்ட எந்த பொம்பளையாவது உழைப்பாளா? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாதுங்க. அப்பன் வீட்லையும் கேட்கப்படாது, புருஷன் வீட்லையும் கேட்கப்படாது. என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கோணும். இப்போ சொல்கிறா தோசை எவன் கண்டுபிடிச்சத வட்டம். உங்கள் அம்மா என்னதான் சொல்லி கொடுத்தா? சமைக்க மட்டும்தான் பெண்கள் படித்திருக்கிறார்களா? புள்ளப்பேக்கருக்கு மட்டும்தான் பெண்கள் படித்திருக்கிறார்களா? சமைக்காத. இப்போ ஆம்பளை எந்த கல்யாண மண்டபத்தில் பொம்பளை சமைக்கிறா? கேட்ரிங் நடத்துறாரு, இப்போ கேட்ரிங் ஸ்பான்சர் கொடுத்துருக்காரு. ஆம்பளை சமைக்கிறாரா பொம்பளை சமைக்கிறாரா? நீ 4 பேர்த்துக்கு சோறாக்கிறதுக்கு இடுப்பு நோவுது, கைக்கு நோவுது, காலு நோவுதுன்னு மல்லாக்கு படுத்துக்கிற. 4000 பேர்த்துக்கு சோறாக்குறானே ஆம்பளை. எவனால் தன்னோட குறை சொல்லியிருக்காரா வெளியா? ஒரு வார்த்தை அழுது இருக்குமா, மூக்கு சிந்தி இருக்குமா? பெண்மை பேசும்போது பட்டும் பேசட்டும். 60 வருட பாரம்பரியமிக்க பதஞ்சலி சில்க்ஸ், பிரியா சாகரம். உங்கள் ஊர் மதுரை மற்றும் திருச்சியில்.